ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அல்லமோசில்லம். இன்றைக்கி டே 2. நான் லஞ்ச் பாக்ஸ் என்ன பேக் பண்ணேன், ஸ்நாக்ஸ் என்ன பேக் பண்ணேன் பார்க்கலாமா? உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாள் நைட்டே கடலை ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். இது ஸ்நாக்ஸுக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன். அடுத்தது நான் பிரியாணி தான் பண்ண போகிறேன் லஞ்ச் பாக்ஸுக்கு. நான் ரைஸில் பண்ணல, வீடியோ பார்த்துட்டே இருங்க. நான் பெரிய வெங்காயமாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன், தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன், மஷ்ரூமையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். மஷ்ரூமை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணோம் அப்படின்னா மஷ்ரூமோட ஷேப் ஃபுல்லாக தெரியும், பசங்களுக்கு பார்க்க ஆசையாக இருக்கும். அதனால் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வாழைத்தண்டு ஜூஸ்க்காக ரெடி பண்ணுறேன். நாள் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு. புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். வாழைத்தண்டு நார்மலாக நான் வாங்கினேன்னா 2 நாள் வச்சுப்பேன். ஸோ நேற்று ஒரு நாள் போட்டாச்சு, இன்றைக்கி ஒரு நாள் ஜூஸ் போட்டாச்சு. நாளைக்கு என்ன ஜூஸ் போடுறேன்னு நாளைக்கு பார்க்கலாம். இந்த பிரியாணி நான் இந்த சேமியாவில் தான் பண்ண போகிறேன். சேமியாவை எந்த பாத்திரத்தில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நடுவில் நெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். நம்ம பிரியாணியாக செஞ்சாலும் சரி, சேமியா உப்புமாவாக செஞ்சாலும் சரி, இந்த அளவு வறுத்துட்டோம் அப்படின்னா உதிரியாக தனித்தனியாக இருக்கும். மதியானம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அதே பாத்திரத்துலேயே கொஞ்சம் நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு எல்லாம் சேர்த்து பொரிஞ்சோன்னே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம எல்லாமே டைம் கொடுத்து வதக்கிறது எல்லாமே கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னா நம்ம மதியானம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இப்போ அதோடு சேர்த்துட்டேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் எல்லாமே சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டுலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச மஷ்ரூம் எல்லாத்தையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிக்சியில் அரைச்சதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை கழுவிட்டு அதையும் அந்த தண்ணியும் அதோடையே சேர்த்துக்கிறேன். இப்போ சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சோன்னே நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சேமியாவையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது, நம்ம இன்னும் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆனால் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இது மதியானம் ஆறுனா கூட சாப்பிடும்போது உதிரியாக தனித்தனியாக இருக்கும், குழஞ்சு போகாது. லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதில் மேலாப்பில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதை ஆற வச்சு பாக்ஸில் வச்சா லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் மட்டும் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடலை ஸ்நாக்ஸுக்கு வச்சுருக்கேன், சேமியா பிரியாணி வச்சுட்டேன், மாம்பழம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ரைத்தா கூட வச்சுக்கலாம். என் பசங்க ரைத்தா ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் வைக்கலை. ஸோ மதியானம் கூட பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது. காலையில் செய்கிற லஞ்ச் மதியானத்துக்கு கட்டி ஆகிடலாம், இல்லைன்னா தண்ணி ஆகி கீழே ஊற்றிடலாம். பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.